Hello friends, welcome to Kumari Special. இன்னைக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃப்ரூட்டான மாம்பழத்தை வச்சு சூப்பரா எப்படி வந்து ஒரு குல்ஃபி பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மேலும் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பக்கத்துல உள்ள பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க எப்படி ரொம்ப ஈஸியா ஜில்லுன்னு ஒரு ஸ்டஃப் மேங்கோ குல்ஃபி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸ்டஃப் மேங்கோ குல்ஃபி பண்றதுக்கு ஒரு பேன்ல ஒரு 1/2 லிட்டர் அளவு பால் ஊத்தலாம். இந்த பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் ஸ்டவ்வை வந்து மீடியம்ல வச்சிருங்க. இப்போ 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்துருக்கோம். அது வந்து 1/4 லிட்டர் ஆகுறது வரை மீடியம்ல வச்சு அதை நல்லா வந்து கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணுங்க. கண்டென்ஸ்ட் மில்க் இல்லாதவங்க ஆர்டினரி சுகர் ஆட் பண்ணுங்க. கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு க்ரீமி ஃப்ளேவர்ல வரும். ஸோ இருந்ததுன்னா ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இனிப்பு உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பால் கொஞ்சம் கெட்டியா அப்படி திக்காகி வரும். அந்த டைம்ல தான் நம்ம ஆஃப் பண்ணணும். பாருங்க, பால் வந்து நல்லா திக்காகிட்டு பாருங்க இந்த மாதிரி வரணும். இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த பாலை வந்து நல்லா ஆற விடலாம். இப்ப குல்ஃபிக்கு தேவையான மேங்கோஸை ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த குல்ஃபிக்கு நான் ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் அளவு மாம்பழம் எடுத்திருக்கேன். இதுக்கு அளவுன்னு ஒன்றும் கிடையாது. இருக்கிற அந்த மில்க் மிக்ஸை பொறுத்து நீங்க மேங்கோஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இதனோட டாப்பை வந்து அப்படி கட் பண்ணிடலாம். கட் பண்ணி இதை தனியா வச்சிருங்க. சென்டர்ல உள்ள அந்த கொட்டையை மட்டும் நம்ம வந்து கத்தியை வச்சு தனியா எடுத்துடலாம். இந்த கையை வச்சு அந்த கொட்டையை லைட்டா அப்படி திருகி விடுங்க. அப்ப நமக்கு அது கரெக்டா வந்துடும். இப்படி கொட்டையை மட்டும் தனியா எடுத்துருங்க. காய்ச்சி வச்ச பால் வந்து நல்லா ஆறிட்டு இப்ப இது கூட கொஞ்சமா டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்றேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது போடும்போது நமக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இதையும் கொஞ்சமா போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இனி இந்த பாலை எடுத்து கட் பண்ணி வச்சு அந்த மாம்பழத்துல ஊத்திடலாம். அதுக்கு ஒரு டீ கப் எடுத்துக்கோங்க. அதுல வந்து கொட்டையை நீக்கின இந்த மாம்பழத்தை எப்படி வைங்க. இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மில்க் எடுத்து ஊத்தலாம். அந்த மாம்பழத்துல ஃபுல்லா நிரப்பி வச்சுட்டு நம்ம அந்த கட் பண்ணி வச்சிருக்க அந்த டாப்பை வச்சு மூடிடலாம். இனி இந்த மாம்பழத்தை எடுத்து ஒரு 12 மணி நேரம் அல்லது ஓவர் நைட் வந்து ஃப்ரீசர்ல வச்சிருங்க. மினிமம் வந்து ஒரு 8 மணி நேரமாவது வைங்க. அப்பதான் வந்து நமக்கு குல்ஃபி வந்து கரெக்டா வரும். இனி இதை எடுத்து ஃப்ரீசர்ல வச்சிடலாம். ஒரு ஓவர் நைட் ஃப்ரீசர்ல வச்சுட்டு மேங்கோ குல்ஃபியை எடுத்துருக்கோம். இனி இதனோட தோலை வந்து தனியா எடுத்துடலாம். இப்ப ஏதாவது இத மாதிரி ஒரு பீலர் வச்சு இந்த தோலை வந்து தனியா நீக்கிடலாம். இப்படி மாம்பழத்துல தோலை மட்டும் தனியா நீக்கிருங்க. இனி ஏதாவது ஒரு கூர்மையான கத்தி வச்சு அதை வந்து கட் பண்ணிடலாம். மாம்பழம் வச்சு ஸ்டஃப் மேங்கோ குல்ஃபி வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு மாம்பழம் வச்சு எப்படி சூப்பராக ஒரு அல்வா செய்யலான்னு பார்க்கலாம். மாம்பழ அல்வா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 4 மீடியம் சைஸ் மாம்பழத்தை நல்லா கழுவி அதை தோலையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாம்பழ துண்டுகளையெல்லாம் மிக்சி ஜாருக்கு மாற்றி அதில் கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/4 கப் அளவு தண்ணி இல்லைன்னா பால் சேர்த்து கட்டி ஒன்றும் இல்லாமல் நல்ல கூழ் போல் அரைச்சி எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி கட்டி ஒன்றும் இல்லாமல் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துருங்க.
இனி ஒரு பவுலில் ஒரு கப் அளவு சோள மாவு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து அதை நல்லா கட்டி ஒன்றும் இல்லாமல் கலந்து வச்சிடலாம். இந்த சோள மாவு சேர்க்கும்போது தான் நமக்கு வந்து இந்த மாம்பழம் வந்து நல்ல ஒரு அல்வா பதம் கொடுக்கும். இந்த மாதிரி கட்டி ஒன்றும் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுருங்க. இனி மாம்பழ அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விடலாம். நெய் நல்லா உருகுனதும் அதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த மாம்பழ பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு 2லிருந்து 3 கப் அளவு சீனி சேர்க்கலாம். இனிப்பு உங்களுக்கு எந்த அளவு தேவையோ நீங்கள் அந்த அளவு சேர்த்துக்கங்க. நல்ல இனிப்புள்ள மாம்பழமாக இருந்ததுன்னா குறைவான அளவு சீனி சேர்த்தா போதும். இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா சுகர் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கங்க. அந்த மாம்பழ பேஸ்ட்டில் சீனிலாம் நல்லா கலந்து அது கரைஞ்ச அப்புறமா நம்ம கரைச்சி வச்ச அந்த சோள மாவு கூழை வந்து இது கூட சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். சோள மாவு சேர்த்து கலக்கும் போதே நமக்கு வந்து அந்த மாம்பழ பேஸ்ட் எல்லாமே வந்து லைட்டாக கெட்டி விழ ஆரம்பிக்கும். இப்போ இந்த டைமில் அது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு வாசனைக்காக ஏலக்காய் பொடி சேர்க்கலாம். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கின முந்திரி பருப்பு, அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கின பாதாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நட்ஸ் எல்லாமே சேர்த்து அப்புறமா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அடி பிடிச்சிடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே அது கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கெட்டியாகிற ஸ்டேஜ் வந்ததும் இது கூட ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்க்கலாம். நெய் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அதை கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்க, இந்த பேன்ல எல்லாம் ஒட்டாம இந்த மாதிரி நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு வரணும். இதான் வந்து நமக்கு கரெக்டான பதம். இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இனி ரெடி பண்ணி வச்ச அல்வாவை நெய் தடவின ஏதாவது கண்ணாடி பாத்திரத்திலையோ இல்லைன்னா ஏதாவது ஸ்டீல் பாத்திரத்துக்கோ மாற்றிடலாம். ஸ்பூன் வச்சு மேலெல்லாம் நல்லா ஈவனாக இருக்கிறது மாதிரி எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ இந்த அல்வாவை ஒரு 2 மணி நேரம் வெளியே வச்சிடலாம். அது லைட்டாக ஆறுன அப்புறமா இதை எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பீஸ் போடலாம். மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா அல்வா வந்து நல்லா செட் ஆகியிருக்கு. இனி இதை எடுத்து பீஸ் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, வீட்டிலே மாம்பழ அல்வா ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு மாம்பழத்தை வச்சு எப்படி சூப்பராக ஒரு மில்க் ஷேக் பண்ணலான்னு பார்க்கலாம். மாம்பழம் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய மாம்பழம் எடுத்திருக்கேன். இது வந்து நான் ஒட்டு மாம்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒட்டு மாம்பழம் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, எந்த வெரைட்டி மாம்பழம் உங்ககிட்ட கிடைச்சாலும் அந்த மாம்பழத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து ரொம்ப ஸ்வீட்டான மாம்பழம் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து மில்க் ஷேக்குக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாம்பழத்தோட தோலையெல்லாம் நீக்கிட்டு அதை வந்து கட் பண்ணி ஒரு பவுலில் போடலாம். இது நல்ல பழுத்த மாம்பழம்னால நம்ம ஸ்பூன் வச்சு நம்ம வந்து அதை வந்து எடுத்துடலாம்.
இப்படி தோலையெல்லாம் நீக்கிட்டு உள்ளதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை வந்து ஸ்பூன் வச்சு நல்லா வந்து அதை மசிச்சிடலாம். லைட்டாக மசிச்சா போதும். ஏன்னா வந்து நம்ம இப்போ அதை மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இப்போ பிளெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பிளெண்டரில் நம்ம தனியாக எடுத்து வச்சு அந்த மாம்பழத்தை போடலாம். கூடவே ஒரு 2 கப் அளவு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றலாம். பால் வந்து நம்ம நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் போதும். அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சீனி போடலாம். ஒட்டு மாம்பழம் வந்து ரொம்ப இனிக்காது, ஒரு மீடியமாக தான் இனிப்பாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப இனிப்புள்ள மாம்பழம் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணாண்டாம், அதை ஸ்கிப் பண்ணிடலாம். நான் வந்து இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூடவே தேவையான அளவு கொஞ்சமாக ஐஸ் கியூப் போடலாம். இதை போட்டு நல்லா வந்து அதை பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, எப்படி நல்ல நுர பொங்குற அளவு ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா அதை பிளெண்ட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷத்துலேயே மாம்பழ மில்க் ஷேக் ரெடி. இனி இதை வந்து கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணலாம். இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக மேலே வந்து க்ரீம் வைக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு மில்க் ஷேக் வந்து ரொம்ப திக்காக வேணும்னா எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு மாம்பழம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/2 கப் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சராக வரும். ஒரு 10 நிமிஷத்துலேயே ரொம்ப ஈஸியாக மாம்பழ மில்க் ஷேக் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம மாம்பழத்தை வச்சு எப்படி சூப்பராக ஒரு புட்டிங் பண்ணலான்னு பார்க்கலாம். மேங்கோ புட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றலாம். இந்த தண்ணி லைட்டாக சூடாகட்டும். இப்படி தண்ணி வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சைனா கிராஸ், உங்ககிட்ட சைனா கிராஸ் இல்லைன்னா நீங்கள் ஜெலாட்டின் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு போடலாம். இந்த சைனா கிராஸ் வந்து இந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சி ஒரு ஜெல்லி பதத்துக்கு வர இதை நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துடலாம். இந்த சைனா கிராஸ், ஜெலாட்டின் பவுடர், இந்த ரெண்டுமே வந்து நமக்கு புட்டிங் அப்புறம் வந்து ஜெல்லி எல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. நமக்கு மளிகை கடையில் கேட்டாலே கிடைக்கும். அந்த சைனா கிராஸ்லாம் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சிட்டு இதை பார்க்குறதுக்கு நல்லா வந்து இந்த கண்ணாடி மாதிரி நல்ல கிளாஸியாக இருக்கும். இப்போ இனி வந்து இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆஃப் பண்ணி ஆறட்டும். நம்ம அதுக்குள்ள புட்டிங்க்கு தேவையான மேங்கோஸை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளெண்டரில் ஒரு 2 மீடியம் சைஸ் மேங்கோவை இப்படி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மேங்கோஸ் வந்து நல்ல இனிப்பாக இருக்கிற மேங்கோஸாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு புட்டிங்க்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த மேங்கோஸை வந்து பிளெண்டரில் போடலாம். இப்போ இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சீனி. இப்போ இந்த சீனிக்கு பதிலாக நீங்கள் வந்து ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஹனி ஆட் பண்ணும்போதும் ஃப்ளேவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஹனி ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து டேஸ்ட்டுக்கு தக்கன ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 கப் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக நல்ல திக்கான தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம காய்ச்சி வச்சுன்னு அந்த சைனா கிராஸையும் போடலாம். நமக்கு இந்த சைனா கிராஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு ஜெல்லி பதத்தில் வரும். இப்போ இந்த மேங்கோவை கட்டி ஒன்றும் இல்லாதது மாதிரி நல்லா வந்து பட்டு போல் பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி கட்டி ஒன்றும் இல்லாதது மாதிரி நல்லா வந்து அதை கூல் பண்ணி எடுத்துருங்க. இனி இதை வந்து கப்பில் ஊற்றி வச்சிடலாம். ஒரு கிளாஸ் கப்பில் கொஞ்சமாக க்ரீம் ஆட் பண்ணலாம். இது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட க்ரீம் இல்லைன்னா நீங்கள் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணின மேங்கோ புட்டிங்கை ஊற்றலாம்.
அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான மாம்பழ புட்டிங் ரெடி ஆயாச்சு. இந்த புட்டிங்கை ஒரு 20 நிமிஷமோ இல்லை ஒரு அரை மணி நேரமோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.